சாட்டர்டே நைட்டு மைதாவில் வந்து பூரி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அம்மா கரெக்டாக வந்தாங்க. சரி புரோட்டாக்கா வந்து மாவு பிசைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டாக்கு போட்டு மாவு பிசைஞ்சாச்சு. 1/4 கிலோ மைதா மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம், எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். இந்த பரோட்டாக்கு வந்து நான் சும்மா சிம்பிளான வந்து ஒரு குருமா தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. சும்மா சிம்பிளாக மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா அது 4 மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குருமா பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த திக்னஸ் தான் வேணும். அப்படியே சைடில் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு, தாளிக்காமல் வச்சாச்சு. ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் மாவு நல்லா ஊற வச்சுருந்தோம். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாகி வந்துடுச்சு. இதை போட்டு அடித்து மடித்து புரோட்டா போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். புரோட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து எண்ணெய் தான் மெயினே. நிறையா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அழுத்தி நல்லா அந்த கட்டையை வச்சு நல்லா ஸ்லிப் பண்ணி போட்டோம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. அப்படியே நூல் புரோட்டாவும் வந்து சைடில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அதுவும் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இது வரைக்கும் நான் நூல் புரோட்டா நான் போட்டதே இல்லை. சாதா புரோட்டா தான் போட்டிருக்கேன். பட் ஆனால் அந்த நூல் புரோட்டா உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அந்த புரோட்டா, அந்த குருமா, அந்த தேங்காய் சட்னிக்காக தான் அப்படியே கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு சூப்பர்.